அதிமையுண்டுனை அந்திமையுண்டுனை ஆடிய ஈசனே அடிய ஈசனே அருளிய புத்திரனே புத்திரனே அந்தி மகிழ்ந்தோனை அந்தி மகிழ்ந்தோனை ஆடிய ஈசனே ஆடிய ஈசனே அருளிய புத்திரனே புத்திரனே சந்தி விநாயகா தொந்தி கணபதி சந்தி விநாயகா தொந்தி கணபதி தொந்தி கணபதி தொந்தி கணபதி தன்பதம் காண்பதனே ஆமா அருளிய புத்திரனே காக்கும் சிதம்பரம் காக்கும் சிதம்பரம் காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவர் ஆனந்த தாண்டவர் கதைகளை நாங்கள் பாட ஆமாமா காக்கும் சிதம்பரம் காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவர் ஆனந்த தாண்டவர் கதைகளை நாங்கள் பாட ஆமா வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மருகோனே வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மருகோனே முகுந்தன் மருகோனே முகுந்தன் மருகோனே பால அம்பிகையே வேளா கவிகளை நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் முரமருகோனே அலியோபரணம் பொன்னுமுத்து மாலையும் பொன்னுமுத்து மாலையும் ஆதரவார் வழியோ அலியோபரணம் அலியோபரணம்
முத்து மாலையும் பொண்ணு முத்து மாலையும் ஆதரவார் வள்ளியோ மணிமாலை என்கின்ற மார்பில் பாதைக்கமோ மணிமாலை என்கின்ற மணிமாலை என்கின்ற மார்பில் பாதைக்கமோ மார்பில் பாதைக்கமோ மாணிக்க பூநூலா ஆமா ஆடம்பரத்துடன் திருக்கொடி நாட்டினம் திருக்கொடி நாட்டினம் ஆணி உச்சிரத்தில் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆனந்த கூத்தம் என்பார் ஆமா குருபரனே வெற்றி வேளா குமர குருபரனே வெற்றி வேளா என்னப்பானே கொண்டல் வந்தேன் மால் மருகா முருகா பிரமவிடம் பிறந்தவளா பிரமகுளே ராற்றுதையாள் காட்டு பேச்சு வன பேச்சு கட்டழகி பிரமகுளே ராற்றுதையாள் பேச்சு அம்மனுட கதைகள் பாட பேச்சு அம்மனுட கதைகள் பாட பிரம சக்தியை நீ அருள் புரிவா அந்த ஆதிவெள்ளி கையாசத்தில் அம்பிகையும் கொழுவிருந்தார் வைகுண்டம் தன்னாதிலே வைகுண்ட
அண்டநாதனோடு லட்சுமியும் நமது பிரமொழுகும் தன்னதியே பிரம்மாவும் சரஸ்வதியும் இந்திரே லோகத்தில தேவர் எந்திரனார் எந்திராணியும் மூவர்களாம் முனிவர்களாம் முனிவர்களாம் முனிவர் சித்தாதி கூட்டங்களாம் அகஸ்தியராம் புனந்திரராம் அங்கு அழகு கும்ப மாமுனியாம் என்னறந்த தேவர்கள் எல்லாம் கைலாசத்தில் குழுவிருந்தார் அமரலோக கைலையிலே அன்பர்கள் அருங்குழுவாயிருப்பாராம் பரமொழுக கைலையிலே பக்தர்கள் பவுசுடனே கொழுவிருப்பார் தேவலோக கையிலே தேவர்கள் கொழுவிருக்கும் நாளையிலே கையிலையில் தேவர்கள் யாவரும் ஒன்றாக சென்றும் அமரலோகத்திலே அன்பர்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே அருங்கொழுவாக கொள்விருக்கிறார்கள் இல்லையா? பரமலோகத்தில் உள்ள பக்தர்கள் சென்று சரி அப்படி பவுசோடு கொள்விருக்குவதுதான் 39 கோடி தேவர்கள் சரி 46 சிவர்கள் எண்ணிறந்த நபர்கள் சரி கருடர் காந்தர்வர் அனைவரும் சென்று அமர்லோகத்திலே சரி அப்படி அருங்கொழுவாக இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சரி கைலாச உண்டான என்ன என் பெருமான் ஆண்டவன் கடவுளுக்கும் சரி அம்மை உமையமலாம் உமா மகேஸ்வரி பார்வதிக்கும் மகாமணிவர்கள் அனைவரும் ஒன்று சென்று சரி வருஷம் திருக்கல்யாணம் பழக்கம் வருஷம் திரு கல்யாணம் செய்து பார்ப்பது பழக்கம். அந்த பழக்கத்தின் வரியில் சரி பழக்க வழக்கத்தின் வரியில் பரமனுக்கும் பார்வைக்கும் மனமுடித்து பார்க்க வேண்டும் சரி என்று எண்ணத்தை கொண்டுள்ள மகாமணிவர்கள் சரி திருமணம் ஏற்பாடு செய்றாங்க. பகவான் திருக்கல்யாணம் இல்லையா? திருமணம் சாதாரணமா நடத்த முடியுமா? அது கொண்ட ஏற்பாடுகளை செய்தாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? என்னென்ன செய்வார்கள்? ஆனால் அங்கு கூட்டகை பந்தளிட்டார் தேவர்கள் துளக்குகளும் தூக்குவாரமோ தூக்குவார வந்தளிட்ட தூணுக்கெல்லாம் தேவர்கள் பகலமுத்தாய் அலங்கரித்தார். ஈட்டங்குளை கொண்டு வந்து பந்தலில் இருபுறமும் அலங்கரித்தார். பன்னீர் மரம் கொண்டு வந்து கைலாச வாசல்களில் அலங்கரித்தார். ஈட்டங்கூளை கொண்டு வந்து பந்தலில் இருபுறமும் அலங்கரித்தார். வாழை மரம் கொண்டு வந்து கைலாச வாசல்களில் அலங்கரித்தார்.
தென்னை மாறம் கொண்டு வந்து தேவர் கையில எல்லாம் அலங்கரித்தார். மாணிக்கத்தாழ் மணவரையோ மாணிக்கத்தாழ் மணவரையோ அங்கே மகிமையுடன் அலங்கரித்தார். அப்படி அலங்கரித்த பந்தலிலே ஆண்டவனார் கடவுளைத்தான் அச்சுதனார் கோபாலோ அமரலோக பிரம்மா பகவானை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து அங்கே மணவரைக்கு அழைத்து வந்தார். பார்வதா தேவியரை சுவாமி லட்சுமியும் சரஸ்வதியோ மணப்பெண்ணாக அலங்கரித்து அங்கே மணவரைக்கு அழைத்து வந்தாங்கோ. விதமான முறையில் ஆண்டவர் கடவுளும் அம்மை உமையவளும் பார்வதி சென்று அப்படி மணக்கோ சமயத்தில் அந்த மணவட பந்தல்ல மாப்பிள்ளையும் பெண்ணும் போல அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் என் பெருமான் ஆண்டவன் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை பணிகள் செய்யறாங்க. என்ன ஆண்டவன் பகவானுக்கு உண்டான பணிகள் சொன்னா தேவர்கள் அசுரர்கள் அன்பர்கள் பக்தர்கள் முனிவர்கள் அனைவரும் சென்று சொன்ன வேலை செய்வதாகவும் அங்கே இங்கு ஓடவும் சாடவும் ஓடவும் பணிகளை வேலைகள் எல்லாம் செய்தாங்க. எந்த ஒரு குறைபாடு கிடையாது இல்லையா? அப்படியே எந்த ஒரு குறைபாடு நமக்கு அப்படி பணிகள் செய்யறாங்க வேலைகளை. யார் யார் எந்தெந்த பணியில் ஈடுபட்டு கொடுப்பார்கள். ஆனால் அங்கு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவர் பெருமானுக்கு தொண்டு செய்வார். ஒன்று கூடி நமது ஆண்டவனார் கடவுளுக்கு அடிபணிகள் செய்வார். பக்தர்கள் வருவார், பகவானுக்கு பணிகள் செய்வார். தேவர்கள் வருவார், சேவித்து வணங்குவார். பச்சை மால் வருவார், பகவானுக்கு தோழனாக. இந்திரனார் வருவாராம் அங்கே ஏவல் பணி செய்வாராம் சந்திரனார்
வருவாராம் சங்கரம் பக்கத்தில் இருப்பார் சூரியனர் வருவார் சுந்தரம் கோட்டை கப்பல் நிற்பார் வாய்வூராஜன் வருவார் தட்சோபரம் வர்ணராஜன் வருவார் வாசல் பன்னீர் திருப்பார் பச்சை மால் வருவார் பகவானுக்கு தோழனாக சித்திரபுத்திர நைனாரும் கைலாசத்து கணக்குகளே கைலாசத்து கணக்குகளே கடவுள் முன்ன சொல்லுவாரா நாரதர் வருவாராம் நாட்டு செய்தி சொல்வார் குண்டோதூர வருவார் குண்டோதூர் குடைகளது பிடிப்பார அன்பர்கள் அனைவருமே ஆண்டவன் கடவுளுக்கு அடிபணிகள் செய்வார் பக்தர்கள் அனைவருமே பரமசிவ பெருமானுக்கு பணிகள் அது செய்வார் முனிவர்கள் அனைவருமே வந்து விதமான முறையில் என் பெருமான் கடவுளுக்கு செய்யக்கூடிய பணிகளை வேலைகள் எல்லாம் யாரும் எந்த முறையில் எந்த ஒரு குறவடல் நமக்கு உள்ளந்தோடு உரிய மனத்தோடு அன்போடு பசத்தோடு உற்சாகத்தோடு தொண்டு இல்லையா அப்படி செய்வனுக்கு சரி அங்க மனக்கோஷமயத்தில் பார்வதி இருக்கா இல்லையா பார்வதி கொண்டால் பெண்கள் பணிகளும் சரி யாரும் எந்த ஒரு குறை வைக்கல இல்லையா யாரு ரம்பா ஊர்வசி பருவ பெண்கள் ஆகிய பெண்களும் சரி பார்வதி கூட பெண்கள் பணி பரவக்கல யாரால் எந்தெந்த பணியில் ஈடுபடுவார்கள் என்ன சிவா தெரியுமா அங்கு ரம்பை வருவாளாம் ரம்பா ரம்பா நாட்டியங்கள் ஆடுவாளாம் ஊர்வசி வருவாளாம் உல்லாசமை பாடுவாளாம் மேனகை வருவாளாம் அவளோ மிருதங்கத்தை போடுவாளாம் சரஸ்வதிகள் வருவாளாம் இங்கே வருவாளாம் அவளோ தாள மேளம் போடுவாளாம் தாளம் மேளம் போடுவாளாம் போடுவாள் வருவாளாம் இப்படி தேவோலோக தாய் குலங்கள் பெருமானுக்கு தொண்டு செய்வார் அமரலோக தாய் குலங்கள் ஆண்டவர்க்கு தொண்டு செய்வார் பரமலோக பாவையர்கள்
பகவானுக்கு பணிகள் செய்வார் கைலாச தாய்குளங்கள் கைலாசநாதருக்கு தொண்டு செய்வார் கைலாசநாதருக்கு தொண்டு செய்வார் விதமான முறைகள் அப்படி பாராய்க்குள்ள பெண்கள் பண்ணி யாரும் குறை வைக்கல இல்ல யாரும் எந்த விதமான குறையில் வைக்கல உண்டா கிடையாது அப்படி பவனுக்குள்ள ஆடல் படி குறை வைக்கல பார்வதை கொண்டன பெண்கள் பணிகளும் இல்லையா அப்படி பவான் செய்யக்கூடிய பணிகளை தேவர்கள் அசுரர்கள் நண்பர்கள் பக்தர்கள் முனிவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பாராய்க்குள்ள பெண்கள் பணியும் ராம்பா ஊர்வசி வீணகை ஆகிய பருவ பெண்கள் சென்று அப்படி பணி செய்றாங்க அப்படி இது கொடுக்கதான் இந்த பார்வதி அவர்கள் பகவானு பாரிமா சென்று மணக்கோ சமயத்தில் அந்த மணவள பந்தல இருக்கும்போது இந்த பார்வதி அவர்கள் பகவான் திருமுகத்தை ஒரு விதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பார்வையை கண்டு கேட்டார் பகவான் பார்வதி பார்வதி நீ ஏமா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ பார்க்கிற பார்வன் சரியில்லை நீ பார்க்க பார்வை ஒண்ணு சரியில்லை ஏன் தெரியுமா நீ பார்க்கக்கூடிய பார்வையை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை உன் உள்ளத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு அதை என்னிட கேட்க முடியாது போல திண்டாடுகள் பத்துகிறது இல்லையா எப்படிப்பட்ட விளம்பரம் சும்மா தைரியமா கேளு என்றார் ஆண்டவன் ஆண்டவா ஆண்டவா எனக்கு என்ன தைரியத்துக்கு குறைபாடா வேற ஒண்ணும் இல்ல உள்ளத்துக்குள்ளாக தான் ஒரு விதமான தயக்கம் எனக்கு இரு கொடுக்கிறது என்ன தெரியுமா அதாவது முன்னாடி எல்லாம் நீங்க படியிலக்க போவீங்க இல்லையா படியிலக்க போகும்போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போவீங்க இப்போலாம் அந்த பழக்கத்தை நிறுத்திட்டீங்க தாங்கள் மட்டும் தன்னை தனிமையில் தனித்து படியிலக்க போறீங்க நீங்க படியிலக்க சென்ற பிறகு கைலாஷ்ட வந்து நான் எப்படி இருக்க தெரியுமா யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தன்னம் தனியாய் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால உங்க உதவி வேண்டும் உங்கள் உபகாரத்தை அடைகிறேன் நீங்க மட்டும் யாரும் தனித்திருக்கல உங்களுக்கு எவ்வளவு பேரு அதனால சொல்ற கேளுங்க என்ன தெரியுமா தேவர் முனிவர் எல்லாம் தொண்டரான தேவர் முனிவர் எல்லாம் தொண்ட உங்களுக்கு உங்களுக்கு தேவி பார்வதி நான் தனித்து செய்யறாங்க அப்ப இருக்கும்போது இந்த பார்வதி அவர்கள் பகவான் திருமுகத்தை ஒரு விதமா வரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த பார்வை கண்டாலும் பகவான் பார்வதி பார்வதி நீ ஏமா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை ஏன் தெரியுமா நீ பார்க்கக்கூடிய பார்வையை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை உனது உள்ளத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு அதை என்னுடைய கேட்க முடியாது தெரியுது ஆண்டவா இங்க பாருங்க இந்த திருமண உலக காட்சியில எங்க பாருங்க தேவர்கள் சென்று அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடவும் சாடவும் சொன்ன நீங்க படியிலக்க சென்ற பிறகு நான் எப்படி இருக்க தெரியுமா யாருமே இல்லாத ஒரு அனாதை போல இருக்கிறேன் அதனால சொல்ற கேளுங்க என்ன தெரியுமா தேவர் முனிவர் எல்லாம் தொண்டரான தொண்டரான தேவி பார்வதி நான் தனித்து உங்களுக்கு தொண்டரான
அடிமையான ஆயிலை பார்வதி நான் தானித்து நீக்கி போலே நிலவடிக்க ஈஸ்வரிகள் எந்தனக்கோ பாலு போலே நிலவடிக்க உங்கள் பார்வதியால் எந்தனக்கோ அண்டாவா ஊழி போலே அங்கு நிலவடிக்க ஓமைய வல்லாம் உங்கள் பார்வதிக்கு எனக்கு வந்தடிக்க தோழி வேண்டும் வர பெண்கள் வேண்டும் எனக்கு பக்கத்திலே கொழுவிருக்க பணி பெண்கள் வேண்டும் ஐயா சொன்ன வேலைகளை செய்வதற்கு எமக்கு சுந்தரிமார் எமக்கு வேண்டும் ஆண்டாவா அடிமை பெண்கள் அது வேண்டும் ஐயா அடிமை பெண்கள் அது வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா ஆயிலையால் உங்கள் பார்வைக்கோ வேண்டும் ஐயா தோழி பெண்கள் வேண்டும் துணைக்கு பெண்கள் வேண்டும் பணி பெண்கள் வேண்டும் பாங்கிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்ற பார்வதி. இதை காது கொடுத்து கேட்டாரா ஆண்டவன். சரி பெண்ணை பார்வதி, பார்வதி உனக்கு தோழி பெண்கள் வேண்டுமா, துணைக்கு பெண்கள் வேண்டுமா, பணி பெண்கள் வேண்டுமா, பாங்கிருக்க வேண்டுமா? அதற்கு ஆண்டவன் என்னமா செய்யணும்? எங்காவது இருந்தா சொல்லு, சரி நான் போய் ஆட்சி தரோம் உனக்கு. இல்ல இருக்குதே இருக்கார் நம்ம பிரம்ம இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியாவது உண்டுபடி செய்யறோம் என்று எடுக்கிறார். ஆண்டவா ஆண்டவா நீங்க உண்டு பண்ணுவீங்களோ இல்ல எங்கேயாவது அழைச்சிங்களோ எமக்கு தெரியாது. எமக்கு வேண்டியது தோழி பெண்கள், துணைக்கு பெண்கள், பணி பெண்கள் வேண்டும், பாங்கிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். உடனே பார்த்தார் பகவான். பார்வதி பார்வதி வாங்க, அதாவது இந்த தகவல் வந்து உனது அண்ணன் அச்சுதர கோபல கண்ணழைத்து ஒரு தகவல் சொல்லு என்று கேட்டார் ஆண்டவன். உடனே இந்த பார்வதிவனவள் பரந்தாமன் கோபாலகிருஷ்ணனை அப்படி வருந்திய முறையில் அழைத்துக் கொண்டிருக்கிறாள். எப்படி அழைப்பால் தெரியுமா? எப்படி அழைப்பாள்? எந்த மாயா கோபால கோபால எங்கள் கோபாலா எந்திலை நான் அழைக்கின்றேன் அண்ணா எந்திலை நான் அழைக்கின்றேன் ஆமல்லா கோபாலா ஸ்ரீநாதாளபரணே சிவ சங்கரி முன் வாருங்கோனா என்ன பத்மநாதா நாராயணா உங்கள் பார்வழி முன் வாருங்கோனா என்ன கோகுலனே மாய கண்ணா உங்கள் கோதை முன்னாள் வாருங்கோனா என்ன கமல கண்ணா கமலகாஷ கமலகாச என்ன கபட கண்ணா கமலகாஷ கமலகாச எங்கள் கமலகாஷ உங்கள் காதிலை முள் வாருங்கோனா
நீங்களோ கைலாசம் வாருங்கண்ணா கோபால அண்ணாதிரட்சகம் ஆவத்தாண்டவா பாண்டவர் சகாயா பண்டரிநாதா பத்மநாதனே வாருங்கோ வருமாய் சொல்லி அப்படியே வருந்திய முறையில் அழைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பார்வதிவனவள். இதை காது கொடுத்து கேட்டார் தமது கபடக்கண்ணன கமலகாசன். உடனே பச்சை கட்சைக்குள் ஏறி காற்றாக பறந்து வந்து இந்த பார்வதிக்கு வந்து தாங்கோய் பார்வதி தமது அருமை அண்ணன் அழைத்த காரணம் என்னம்மா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போதுதான் பார்த்தார். அண்ணா அண்ணா வாருங்கோ பாருங்க அண்ணா, தங்கள் அழைத்த காரணம் சொல்ல வேண்டுமா? இத சொல்ற கழுங்கோ. என்ன தெரியுமா, முன்னாடி எல்லாம் அத்தான் ஆண்டவன் கடவுள் படியிலக்க போகும்போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போவாரு. இப்பவெல்லாம் அந்த பழக்க வழக்கத்தான் நிறுத்திட்டாரு. தாங்கள் மட்டும் தன்னம் தனிமையில் தனித்து படியிலக்க போறாரு. அத்தான் படியிலக்க சென்ற பிறகு கைலாசம் வந்து நான் எப்படி இருக்க தெரியுமா, யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தன்னம் தனிமையில் தனித்து படிப்பேன். அதனால சொல்ற கேட்கல பாலுவோலே நிலவடிக்க பாலு போலே நிலவடிக்க பார்வதியாள் பாலு போலே போலே நிலவடிக்க உங்கள் ஈஸ்வரியா அண்ணா ஊசி போலே நிலவடிக்க உங்கள் உமையவலாம் பார்வதிக்கோ பந்தடிக்க தொழி வேண்டும் தொழி வேண்டும் தொழி வேண்டும் அண்ணா பாடி வர பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் அவனா தொழி வேண்டும் தொழி வேண்டும் தொழி வேண்டும் பாடி வர பெண்கள் வேண்டும். எனக்கு பக்கத்திலே கொழுவிருக்க அண்ணா பணிப்பெண்கள் வேண்டும் அண்ணா சொன்ன வேலைகளை செய்வதற்கு எமக்கு சுந்தரிமார் எமக்கு வேண்டும். அடிமை பெண்கள் வேண்டும் அண்ணா உங்கள் ஆயிழையாள் உங்கள் பார்வதிக்கு அடிமை பெண்கள் வேண்டும் அண்ணா வேண்டும் அண்ணா வேண்டும் அண்ணா ஆயிழையாள் பார்வதிக்கு 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 தோழி பெண்கள் வேண்டும் துணைக்கு பெண்கள் வேண்டும் பணி பெண்கள் வேண்டும். இந்த நேரத்திலே நான் எதனை சொன்னாலும்
அப்படியே தட்டாமல் உண்டான முறையில் செய்து கூட தகுந்த முறை தோல் பெண்கள் சரி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள் இந்த பார்வதி. உடனே பார்த்தார் அச்சுதனா கோபாலக்கண்ணன். தங்கோய் பார்வதி, உனக்கு தோழி பெண்க வேண்டுமா, துணைக்கு பெண்க வேண்டுமா, பணி பெண்க வேண்டுமா, பாங்கிருக்க வேண்டுமா? சரி, அதற்கு அண்ணன் என்னமா செய்யணும்? எங்காவது இருந்தா சொல்லு, நான் போய் அழைச்சு தர உனக்கு. இல்ல இருக்கதே இருக்காரு நம்ம பிரம்ம இருக்காரு இல்லையா, எங்க இருக்காரு பிரம்ம இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட சொல்லி அவரு உனக்கு ஒன்று வர சேரும் ரெண்டு கட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா நீங்க உண்டு பண்ணுவீங்களோ எங்க போய் அழைச்சிருங்களோ எமக்கு தெரியாது. எமக்கு வேண்டியது தோழி பெண்கள், துணைக்கு பெண்கள், பணி பெண்க வேண்டும், பாங்கியர்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பார்வதி பார்வதி இதுக்களை இடம் ஒன்றும் சரியா தெரியல, ஒன்று பண்ணாம தெரியுது, என்ன பண்றது, சற்று பொறு என்று சொல்லிவிட்டு அச்சுதனா கோபாலக்கண்ணனும் அத்தனை ஆண்டோருக்கு முன்னாடி வந்து எத்தான் அத்தான எங்க பாருங்க, பார்வைக்கு தோழி பெண்க வேண்டுமாம், துணைக்கு பெண்க வேண்டுமாம், பணி பெண்க வேண்டுமாம், பாங்கியர்கள் வேண்டுமாம். அதனால உடனடியாக ஒரு தோழி பெண்ணை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே பகவான் பார்த்தார். கண்ணா கண்ணா இருக்கிற இடம் ஒன்றும் சரியா தெரியல, ஒன்று பண்ணி தெரியுது, என்ன பண்றது என்று சொல்லி பிரம்மா வைத்தார். ஓய் பிரம்மா பாரும், பார்வைக்கு தோழி பெண்க வேண்டுமாம், துணைக்கு பெண்க வேண்டுமாம், பணி பெண்க வேண்டுமாம், பாங்கியர்கள் வேண்டுமாம். உடனடியாக ஒரு தோழி பெண்ணை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த பெருமான வார்த்தையை காவலை கேட்டுக்கொண்டு பிரம்மா உடனே அதற்கு காவல் செய்யறார். என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் ஆனால் அவர் பிரம்ம பீடம் போடுவாரா. பிரமணல்லோ பிரமணல்லோ தேவரவர் ஆமா பிரம்மபீடம் போட்டவரோ. அப்படி பிரம்மபீடம் போட்டவரோ பிரமணல்லோ தேவரவ பிரம்மபீடம் தன்னாதியில பொற்பீரத்தை தங்களித்து கருட மந்திரத்தை அவரோ பொற்பீரம்பகையில் எடுத்து தர்மபீடத்தில் தர்மபீடத்தில் தட்டும் போது அந்த பிரம்மபீடம் வெடிக்குதம்மா. அதிலே பிறந்தால் ஒரு பெண்மகளாம். ஆமா அப்படி பிரம்மபீடம் வெடித்த போது பிறந்ததொரு பெண்மகளாம். என்ன சுரூபங்கொண்டு இருந்தருளி பிறந்தாரான அம்மா அங்கார சுரூபத்தோடு அவதாரித்தாள் பெண்மகள். அவள் வீரப்பள்ளம் விரிசடையா எம்மா விரித்தனல்லோ சடமுடியா. குண்டலம்மம் குழல்காலம் கோல நீல சடையழகம் எரிந்த கண்ணா சிவந்த மூகம் எரிநெத்தி புருவங்காலம் மட்டி போல வேறழகம்
மலை போல பசமல நாளிகளா நாளிகையா நாட்டுவைய சுரூபத்தோடு நலமுடனே தோன்றுவாளா தோன்றியது பெண்மகளை துணிதமுடன் அழைத்து வந்து பெருமானுள்ள தேவரவர் பெண்மணியை அழைத்து வந்து ஆண்டவனார் கடவுளிடம் பெண்மணியை அடவழைத்தார் ஈஸ்வரனே பகவானே இந்த நல்ல பெண்மகளை என் பெருமானை ஏற்றுக்கொள்ளும் ஆயிலையல் வெண்மணியை ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளும் பாவையராம் பெண்மணியை பகவானை ஏற்றுக்கொள்ளும் இந்த காதிலையாள் பெண்மணியை எங்கள் கரை கண்டாரே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பிரமதேவர் பரமபீடம் பிறந்ததோடு பெண்மணியை அடவழைத்த பெண்மகளை ஆண்டவனார் கடவுளவர் அரணாரப்போ அழைத்து வந்து தேவியிடம் பெண்மணியை அழைத்து வந்து ஏதாயே பார்வதியே இந்த நல்ல பெண்மகளை ஆணையத்துக்கோ